வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணியிருந்தேன் தான் காமிக்க போனேன். இதுக்கு பண்ணின சப்ஜி, அதாவது கறி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இட் இஸ் அ நியூ ஒன் ஆல்சோ. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல வந்து வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் பஞ்சாப்லேருந்து வாங்கின்னு வந்து அந்த வடிகம் இருக்கு இல்லையா, வடா மாதிரி இருக்குமே, குழம்பு வடாம்னு சொல்லுவோம், வடிகம்னு சொல்கிறா, அது வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு, ஒரு 2 உருளைக்கிழங்கு இருக்கும். ஒன்று சின்னது, ஒன்று சுமாரான மீடியம் சைஸு. அது ரெண்டுத்தையும் வேக வச்சுட்டுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் நம்ம நசுக்கி போடணும். இது வச்சுட்டுருக்கேன், இதை நசுக்கிப்பேன். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பச்சை மிளகாய். இதுக்கப்புறம் ட்ரை மசாலாஸ்லாம் என்ன பண்ணுறேங்கிறத நான் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை வந்து நான் அடுப்பில் வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம முதல்ல இந்த வடிகத்தை போட்டுட்டு கொஞ்சமாக பொடிச்சு வச்சுக்கலாம். மிக்சியில் பொடிச்சா அது வந்து சரியாகாது, ஓவராக பொடிஞ்சிடும். அதனால் இதை ஒன்றும் பாதியமாக நான் உரல்லையே வச்சு பொடிச்சுட்டுருக்கேன். ஆக்சுவலாக இதை பண்ணுறது வந்து நான் இல்லை, நான் சொல்கிறது தான் நான். இதை பண்ணுறது வந்து என்னோடய சன் தான் பண்ணினா. இஸ் அ கிரேட் குக். அவனுக்கு நிறைய டிஷ்ஷஸ் வந்து தெரியும். மெக்சிகன் டிஷ்ஷஸ், இட்டாலியன் டிஷ்ஷஸ்லாம் அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. இன்றைக்கி அவனே பண்ணுறேன்னு சொன்னதுனால, ஹாலிடேயாக இருந்ததுனால அவனே பண்ணுறான். இதை முதல்ல பொடிச்சு வச்சுட்டுருக்கான். இப்போ நம்ம ஒன்றும் அதிகமாக பிடிச்சோம் இல்லையா, அந்த வடிகம், அதை வந்து தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்ச கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கோம். அவள் கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுவாள், ஆனால் நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சமாக ஒவ்வொரு டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கோங்க. அப்புறம் அது நல்லா வெடித்த அப்புறமா அதில் வந்து இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கோமே, அதையும் போட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்தாச்சு. அதெல்லாம் கொஞ்சம் லேசாக வதங்கினப்புறம் இந்த 2 பூண்டையும் நம்ம அது கூட போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் வெங்காயத்தையும் இது கூட போடலாம். முதல்ல வெங்காயத்தை போட்டுட்டு அதை கொஞ்சம் லேசாக வதங்கினப்புறமா தக்காளியும் அது கூட போட்டுக்கலாம். இப்போ அது ஓரளவு நல்லா வதங்கிடுத்து. அதையும் கூட நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தையும் போட்டுடலாம். இதையும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கலாம். எல்லாம் ஒன்றா சேரணும். இப்போவே நல்ல வாசனை வருது இங்கே. இப்போ வந்து நம்ம வடகம் ஓரளவு ஊறி போயிடுத்து. அதை வந்து கூட இந்த வெஜிடபிள்ஸ் கூட அதையும் போட்டுடலாம். அது லேசாக கொஞ்சம் வதங்கணும், அது கூட சேர்ந்து. அப்போ அதில் இந்த மசாலா ஒரு வாசனை எல்லாம் நல்லா இறங்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம வீணாக்க வேண்டாம். அப்புறம் கறி பண்ணுறதுக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வடகத்தை ஊற வச்ச தண்ணியை வந்து இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேகணும், அது நல்லா கொஞ்சம் இல்லை நல்லா வேகணும் இந்த வடகம். இல்லைன்னா கடிக்க முடியாது, கடைக்குன்னு இருக்கும், வாயில் ஆம்பிடும். அதனால் கொஞ்சம் நல்லா அதை வேக வைக்கணும். இது போராது இந்த தண்ணி, அதனால் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் இந்த உருளைக்கிழங்கை வந்து நான் கையாலேயே ஒன்றும் பாதியமாக உடைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் அது வேந்ததுக்கு அப்புறமா இதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா குழந்தைகளுமே நிறைய வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்கு, வேலைக்கு எல்லாம் போயிடுறா. இல்லைன்னா கொஞ்ச நாள் அங்கே வந்து ப்ராஜெக்ட் விஷயமாக போயிடுறா. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நம்ம பேசிக்காக இந்த ஃபுட் வந்து பேசிக்காக இருக்கிறது, சும்மா ஒரு குழம்பு ஒரு கறி பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தா அவளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் யூஎஸ் பண்ணப்போ என் பையன்தான் எனக்கு ஃபஸ்ட்டு டேயும் செகண்ட் டேயும், ஏன்னா என்னால் ரொம்ப முடியல, படுத்துட்டேன், அவன் தான் சமைச்சு கொடுத்தான். இன்னும் அந்த முருங்கைக்காய் சாம்பாரும் வெண்டைக்காய் கறியும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இது மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எல்லாமே கற்றுன்ட்டு ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்டாகவே ஆகிட்டான் குக்கிங்கில். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹிம். இப்போ நம்ம கறிக்கு போகலாம். இது ஓரளவு நல்லா கொதிச்செடுத்து இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி நம்ம எடுத்து போட்டுட்டோம்.
இப்போ மிளகா பொடி, சில்லி பவுடரு, இது கூட உங்களோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம தனியா பவுடரையும் அது கூட சேர்த்துடலாம். இந்த தனியா பவுடர் வந்து ஆற்றுலையே நான் பொடித்தது. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து கறி பவுடர், இதுவும் நான் ஆற்றுல தான் பொடித்தேன். இது சில்லி ஃப்ளேக்ஸு, இதுவும் நான் வீட்லேயே கொஞ்சம் லேசாக மிளகாயை சூடு பண்ணிட்டு வத்த மிளகாயை அது வந்து மிக்சியில் சூடு ஆறின அப்புறமா பொடிச்சு வச்சது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கூட மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு அதுங்க கூட ஆட் பண்ணிவிடுவான். நம்ம உப்பு போடலை இன்னும். இந்த உருளைக்கிழங்கையே அது கூட ஆட் பண்ணிட்டான். தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த வடகத்துலேயே கொஞ்சம் உப்பு மசாலாலாம் அவள் போட்டே பண்ணியிருக்கா. அதனால நம்ம போடும்போது பார்த்து போட்டுக்கணும். இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் போல் இருந்தது, அதனால கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை தண்ணி தான் ஆட் பண்ணினா. இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டோம். அது கொஞ்ச நாடி நல்லா வேகட்டும். இப்போ வந்து கடைசியாக இதுக்கு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் போட்டுடலாம். நான் வந்து கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடரும் அதுக்கு போட்டு கொடுத்தேன். அது வந்து ஒரு டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன், ஏன்னா அது ரொம்ப புளிப்பாயிடும் அப்படின்னு. தக்காளி வேறு போட்டிருக்கோமேனு. இது எல்லாமே சேர்ந்து வேந்துடுத்து. அண்டு செக் பண்ணிவிட்டேன் உப்பு மிளகாய் பொடியெல்லாம் எப்படி இருக்குது, காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதை வந்து எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா அதை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக க்ரீமும், ஃப்ரெஷ் க்ரீம் இது, அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யும் அதில் விட்டுடலாம். வெண்ணெய் இருந்தால் நீங்கள் வெண்ணெயும் போட்டுக்கலாம். நான் வந்து நெய்க்கு ப்ரிஃபர் பண்ணுறதுனால நெய் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை செக் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் நாளைக்கு கூட அடுப்பில் இருக்கலாமோ, அந்த வடகம் கொஞ்சம் கூட சாஃப்ட் ஆகலாமான்னு தோணித்து. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வடகத்தை வந்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு 3-4 விசில் வச்சு எடுத்துப்பா. அப்படி எடுத்துட்டாக்கா இது நல்லா வேந்துடும். ஆனால் ஓவராகவும் வேகக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் அது வந்து பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு கிடைக்கணும் இந்த வெஜிடபிள் மாதிரி. அட் த சேம் டைம் அது வந்து சாஃப்டாக வேந்திருக்கணும். இது வந்து கொஞ்சம் 5 நிமிஷம் கூட வேகலாம் போல் தோணித்து, அதனால மறுபடியும் மூடி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சப்ஜி வந்து ரெடி ஆகிடுது. இது சுட சுட சாதமும் ரெடி ஆகிடுது. இங்கே வந்து சாலட் வச்சுருக்கேன், வெஜிடபிள் சாலட். நீங்கள் வந்து ஒரு கப் கேர்டும் இது கூட ஏதாவது மாங்காய் ஊறுகாயோ ஏதாவது போட்டு கொடுக்கலாம். நான் வந்து மேலே கொஞ்சம் க்ரீம் என்கிட்ட இருந்ததுனால விட்டுருக்கேன், ஆனால் இது ஆப்ஷனல் தான். இது வந்து நிறைய பேர் விட மாட்டா. நான் வந்து ஒரு ஆடட் டேஸ்ட்டாக இருக்கட்டும்னு விட்டுருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி டிஷ்ஷு. ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். இட்ஸ் வெரி டேஸ்டி. இதை வந்து நீங்கள் ரொட்டி, நான் எது கூட வேணால் சாப்பிடலாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து ரைஸ் கூட சர்வ் பண்ண போகிறேன். Hope you all will like my video. If you like my video, please support me. Please subscribe to my channel. Thanks a lot for watching. I will meet you in my next video. Thank you.